இப்போது டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா எனக்கே தெரிலங்க. இப்போ தான் 9 மணி ஆக போதா, 8:40 ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சம்திங். வண்டி பஞ்சர் ஓட்டினாங்க, எல்லாம் சீக்கிரமாக போகவே மாட்டேன். என்ன பண்ணுறது, எங்கள் அப்பா பார்த்தா காலையிலே கெடுப்பதில் எங்கள் அப்பா வரேன். ஓகே, சார்ஜர் எடுத்துக்கிச்சாச்சு, மொபைல் எடுத்தாச்சுங்க. 2 மொபைல் இருக்குது. ஒன்று தான் எடுத்தேன், இன்னொன்று வந்து வச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா அது நம்ம பிஸ்னஸ் மொபைலு, அதை வந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோமா, வேறு வழி இல்லை. சரி ஓகே, நீங்கள் பார்த்துக்கலாம். பெட்ரோல் இருக்கா? இருக்குங்க, தப்பே இல்லை. பெட்ரோல் அதெல்லாம் நல்லது. ஓகே, என்னடா இது மெசேஜில் நிற்குது. பரவாயில்ல, இன்றைக்கி எவ்வளோ கோச்சிங் இருக்கா? 9 அரைவில் இருக்குங்க. நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. இன்னும் ஒன்று சில்னஸாக இருக்குது. பால் வண்டி ஓட்டுறது மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு ஒன்றும் புரியல. அதை மாற்றவே முடியாது நம்ம பால்கிட்ட இருந்து. ஒவ்வொரு டர்னிங்கை தாண்டதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும் உங்களுக்கு. ஏன்னா நமக்கு இந்த ஹெல்மெட் லூஸாக இருக்குல்ல, அப்படியே கீழே இறங்குங்க கேமரா. அதுதான் இப்போ பிரச்சனையே எனக்கு. ஒவ்வொரு டைம் ஏதாவது மோடு பள்ளத்தில் நான் வந்து விட்டனாலும் சரி, இல்லை ஸ்பீட் பிரேக் ஏறுறதுனாலும் சரி, நமக்கு வந்து அது கீழே ஏறி அப் அண்ட் டவுன் ஆகிட்டே இருக்கு. போகும்போது ஊருள்ளே செக் பண்ணி பார்த்துட்டு போய் இன்னும் பார்க்கலாம். வண்டி பஞ்சராக இருக்குது. நம்மளால் கடை ஓப்பனில் இருந்திருந்தோன்னா இவர்கிட்டே கொடுத்துருந்துருக்கலாம்ப்பா. என்ன செக் பண்ணவே இல்லை பண்ணணும். சரி, ஃப்ரீயாக அழகாக வெளியே கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உள்ளே போனால் நம்ம டிராஃபிக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். கட் பண்ணணும், அங்கே நிறுத்தணும். என்ன ஒரு தலைவலி.
அது வண்டி கண்டிஷன் என்னன்னு தெரில. எப்பயுமே செக் பண்ணுறது தப்பு இல்லைங்க. செக் பண்ணாமல் போயிட்டு சென்டராக மாட்டிக்கிட்டுனா தாங்க தப்பாயிடும். அதுக்காக தான் R15 என்னென்னமோ கிராஷ் ஆச்சா. நம்ம அவுட்டர்லேயே பார்த்துருந்துருக்கலாம். அவுட்டர்லேயே போயிருந்துருக்கலாம் ஃப்ரீயாக. உள்ளே வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உள்ளே வந்தால் ஒன்றும் இல்லைங்க, அந்த டிராஃபிக் தான், வேறு என்ன இல்லை. எனக்கு இந்த டிராஃபிக்னாவே பிடிக்காது, மோஸ்ட்லி பிடிக்காது. ஒரு 50% பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சில டைம் டிராஃபிக்கில் ஓட்டுறது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி. காலையிலேயே டிராஃபிக்கில் மாட்டோன்னா கடுப்பாக இருக்குங்க. இந்த ஈவினிங் டைமெல்லாம் கூட பிரச்சனை இருக்காது, மதிய டைமெல்லாம் கூட பிரச்சனை இருக்காது. மார்னிங் எல்லாம் வந்து இந்த டிராஃபிக்கில் மாற்றம் பாருங்கள். ட்ராவல் பண்ணும்போது இருக்கிறதுலே செம்ம காண்டது தான், ரொம்ப காண்டாகும். இங்கே ஒரு மெக்கானிக் செட் இருக்குது, அதுவும் ஓப்பன் பண்ணலை. இவ்வளோ காலையிலே ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்னு நல்லா தெரியும். நம்ம அவர்கிட்ட கேட்டு போவோம். வந்தாச்சு, இருந்தாலும் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இருக்காரா இல்லையான்றது. மோஸ்ட்லி யாருமே காலையிலே ஓப்பன் பண்ண மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். நம்பால் இருக்கா அப்படி, இவர்கிட்டே கொடுத்துடலாமா, ஃப்ரீயாக தான் இருக்கார். ஃப்ரீயாக இருக்கிறவங்ககிட்டே கொடுத்துருந்துருக்கோம். இது காலையிலே தேவையில்லாத மாட்டிக்கிட்டேன். இதுதான் அந்த வந்து தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிறதுக்கான அர்த்தமோ இருக்கலாம். இன்றைக்கி என்ன டேங்க, இன்றைக்கி திங்கட்கிழமை தானே. இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷன், நிறைய இடத்துல இன்றைக்கெலாம் ஃபங்க்ஷன் நடக்குது. அதான் ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே, இந்த இடத்துல வந்து லெஃப்ட்டு போகணும். எனக்குமே லெஃப்ட்டு தான் ஐயா, எனக்குமே லெஃப்ட்டு தான். லெஃப்ட் அப்படி ஓகே, கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து பஞ்சர் ஒட்டி முடிச்சாச்சு. உதயநிதி வர்றதா சொல்லிட்டு இருந்தாங்க, என்னன்னு தெரியல, பார்க்கலாம். டைம் என்ன ஆகுது? நான் நினச்சேங்க இன்றைக்கி வந்து நமக்கு ஷிஃப்ட் வந்து ஏடாகுடமாக கொடுப்பாங்கன்னு நினச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. நம்ம கோவிந்தண்ணா டப்புன்னு லீவ் எடுத்துக்கிட்டாரு. தெரிஞ்சிருந்தால் நம்ம மதியம் ஷிஃப்ட்டுக்கு அழகாக பொறுமையாக கிளம்பி வந்துருந்துருக்கலாம். இன்னொன்று என்னன்னா, வண்டி ஒன்று இருக்குங்க நம்ம மாமாவது. அது ஒரு சும்மாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 1.5 வருஷம் நினைக்கிறேன், ஒரு 1.5 வருஷமாக சும்மாவே இருக்குது. பல்சர் 150 சொன்னாங்க. சரி, அதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. போயிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, எடுத்துகிட்டு போய் அப்படின்னாங்க. சரி, அதையாவது இன்றைக்கி போய் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் பொழுது. நம்பால் இப்படி பண்ணிட்டா அப்படி. நான் அதுக்காக தான் இன்றைக்கி சாயந்தரம் சீக்கிரமாக வந்துட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வந்தாலாம் நினச்சேன். பார்த்தா அவர் இப்படி சொல்லிட்டாரு திடீர்னு.
என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாங்க. வண்டி தானே, இன்றைக்கெல்லாம் நாளைக்கு போய் எடுத்துக்கினா போகுது. நாளைக்கு வந்து மேம் லீவ் போய் எடுக்கிறாங்க. நாளைக்கு நம்ம எடுக்க முடியாது, நாளைக்கு தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒன்று தாங்க எடுத்துருக்கோம். இன்னும் ஒன்று கூட நம்ம எடுக்க தான் நினைக்கிறாங்க. இன்னும் ஒன்று கூட நம்ம வந்து ஆசை எடுக்கல. ஓகே, ஏன்னா நமக்கு எடிட்டிங் வேலையும் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. திரும்ப அதே டைலாக் தாங்க, சேம் டைலாக் முறுக்கி பார்க்குறியா தாங்க. வாழை வச்சு திருக்குறா அப்படி. அது எதுக்குன்னா பெருசாகிடுவாங்க. அது எப்படி சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் V3ன்னு நினைக்கிறேன். V3க்கு வந்து மாற்றிருக்காங்க, எக்ஸாஸ்ட் மாற்றிருக்காங்க. மோஸ்ட்லி எனக்கு எக்ஸாஸ்ட் பற்றிலாம் அதிகமாக வந்து தெரியவும் தெரியாது. என்ன சொல்கிறேன்னா இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கணுங்க. எப்படின்னா நமக்கு பிடிக்கும், பட் நமக்கு வந்து அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது. விஷயம் அதுதான், நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாது. ஆனால் பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன். டீட்டெயில்ஸ் தெரியாமல் இருக்கலாம், பட் பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு பார்த்தா வந்து கண்டுபிடிக்க வந்து தெரியும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பிளானே நமக்கு வந்து 390 தான். நானும் அதுக்கு தாங்க ரொம்ப பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் என்ன ஒன்று நம்ம பிளானு தான் எக்ஸிக்யூட்டிவ் ஆகவே மாட்டேங்குது. பார்க்கலாம். வேறு இண்டிகேட்டரு ரன் ஆகிட்டே இருக்க போகுது. வேறு தெரியாமல் வேறு அமைக்க போடுறோம். தெரியும் நமக்கு வந்து ரொம்ப டைம் நம்ம கை கம்முனே இருக்க மாட்டேங்குதுல்ல, அமுத்தி விட்டுருவோம் சில டைம்லாம். டைம் என்ன ஆகுதுன்னு தெரியலையே. கரெக்டாக தான் வந்துட்டுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இருக்குது, நம்ம பொறுமையாகவே போகலாம். 15 மினிட்ஸ்ன்றது வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாங்க, பிரச்சனையே இல்லை. நான் வந்து கட் பண்ணாமல் எடிட் பண்ணாமல் அப்படியே லைவாக போடலான்னு யோசிக்கிறேங்க. இந்த கட்டு எடிட்டு இதெல்லாம் இருக்கவே கூடாதுன்னு யோசிப்பேன். ஆனால் என்ன பண்ணுறது, சில அன்வான்டான விஷயம் நடக்கும் போதெல்லாம் கட் பண்ணுற மாதிரி ஆகிடுதுங்க. எப்படி சொல்கிறது, அதெல்லாம் ஒரு விஷயத்துக்கு வந்து தேவைப்படாதுன்னு நினைப்பேன். ஒரு வீடியோவில் அது இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அதனால் வந்து அதை எடுத்துருவேன். நம்ம மனசுக்கு தெரியல அது இருக்க தேவையில்ல அப்படின்றது. நான் மோஸ்ட்லி எடுக்கிற அந்த 42 நிமிஷம் 50 நிமிஷம் வீடியோவை வந்து நான் ஃபுல்லாக அப்படியே அப்லோட் பண்ணலாம்னு நினைப்பேன். ஏன்னா அதுதான் எனக்கு அதுதான் பிடிக்கும், அதுதான் என்னுடைய கான்செப்டுக்கும் கூட. நம்ம எடுக்கிறத அப்படியே லைவாகவே இது பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம கான்செப்ட் எப்பயுமே. அது மாறாமல் தான் இருந்தது. சில அன்வான்டான விஷயத்தினால மாற்ற வேண்டியதாக இருந்தது. இதுக்கப்புறம் வந்து நான் வந்து அந்த கட் பண்ணுறது அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறேங்க. மோஸ்ட்லி அதை கட் பண்ணி இது பண்ணாமல் பார்த்துக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக போட முடியாதுங்க, நம்மக்கிட்ட அந்தளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள இதுவும் இல்லை. அதுதான் பிரச்சனையே. இதில் போய் எங்கன்னா வருமாங்க. ஒன்றும் இல்லை, இந்த சைடில் ரோடு போட்டுட்றாங்கன்னாங்க, இப்போ இந்த சைடில் போடுறாங்க. அதுதான் ஓகே. இன்றைக்கி ஸ்டாப் பண்ணிவிடுமா? ஆஃப் பண்ணிட்டோம். ஒரு நாளைக்கு நான் காலையில் போய் இது உள்ளே போகலாம் தான் நினச்சேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக. திடீர்னு என்ன நினச்சின்னு தெரியல, இந்த பக்கம் திரும்பிட்டேன். நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது, அதாவது நம்ம வந்து இது போகும்போது போகலாமா, டேம் போகும்போது நான் உங்களுக்கு வந்து உள்ளே போயிட்டு காட்டுறேன். கோவிலுக்குள்ளே போயிட்டு காட்ட ட்ரை பண்ணுறேன். மோஸ்ட்லி காட்ட ட்ரை பண்ணுறேன்.
ஏன்னா நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இல்லைனா கிளம்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் போனால் அந்த இடத்துக்கு போகிறதே வேஸ்ட்டுங்க. அதுக்காக தான் யோசிக்கிறேன். நான் தனியாக போகிறதுனா எப்போவே போயிட்டுருப்பேன். ஃப்ரெண்ட்ஸோடு போனால் தானே இருக்கிறது இல்லையா அந்த ஜாலி. ஆனால் என்ன ஒன்று, என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் சீரியஸாக மிஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே வெளியில் இருக்காங்க, நான் மட்டும் உள்ளே இருக்கேன். பட் என்ன ஒன்று, நான் வாங்குகிற சேலரியே தான் அவங்களும் வெளியே வாங்குறானுங்க. இல்லை, என்னோட அதிகமாக தான் வாங்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலாம். பட் அவங்களுக்கு வந்து ரூம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ரூமுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணணும், ஃபுட்டு இருக்குது, சாப்பாடு விஷயம் நிறைய இருக்குல்ல. அவங்களுடைய ஆக்சசரிஸ்லாம் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து வீடுனா எல்லாமே இருக்குங்க. நம்ம வந்து எதுவும் மோஸ்ட்லி பை பண்ணுற மாதிரி இருக்காது, எல்லாம் பர்மனெண்ட்டாக அப்படியே இருக்கும். மோஸ்ட்லி எல்லாமே இருக்குன்றதுனால அது வந்து எங்கேயும் போகாது. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அன்வான்ட் யூசேஜ் வந்து அதிகமாக இருக்காது. அங்கேன்னும் போது அவனுங்களே எல்லாமே பண்ணுறோன்றதுனால கொஞ்சம் அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஃபீலே வேறு மாதிரி இருக்கும், அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும். பேச்சுலர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் தாங்க. ஒரு 6 மந்த்து இருந்துட்டு தான் வந்தேன் வெளியில். எனக்கு நம்ம வந்து செட் ஆகலை, அதிகமாக செட் ஆகலை. ஐ மீன்ஸ் பைக் இல்லாமல் எனக்கு செட் ஆகலை வெளியில். இதுனா நம்ம ஏரியா, நம்ம இடம் அப்படின்றதுனால எங்கே போனாலும் வந்துடலாங்க. நமக்கு எங்கே எல்லா இடத்துலையும் ஆள் இருக்காங்க, எங்கே போனாலும் வந்துடலாம். என்ன ஒன்றுனா, நம்ம நினச்ச நேரத்துக்கு இங்கே பைக் வந்துடும். யார் கால் பண்ணாலுமே சரி, நம்ம ஃப்ரெண்டுக்கு இங்கே லோக்கலில் இருக்கவங்களுக்கு வந்துடுவாங்க. சில டைம் நமக்குலாம் பஸ் எப்போ வரும் எப்போ போகுன்றது நமக்கு தெரியும், நல்லாவே தெரியும் நம்ம ஊருக்கு. அதனால் நமக்கு வந்து வெளியே போக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதே மாதிரி நம்ம நல்ல இடத்துலையும் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ஒர்க்லேயும் இருக்கோம். நாங்கள் வெளியே போக தோணலை மோஸ்ட்லி, அதான் ஒன்றும். ஆனால் வெளியே போய் இருக்கணும், பசங்க கூட இருக்கணுன்றது ஆசை. இந்த மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டாங்கல்ல. பட் பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு 1 மந்தில் ஒரு 2 days 1 days-ஆவது அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கும். ஓகே, அவங்ககிட்டையும் அப்படி தான் பேசியிருக்கேன். 1 month 2 months எல்லோரும் மீட் பண்ணுற மாதிரி அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்கும். இந்த மந்த்து முடிய போகுது, அதாவது இந்த இயரே முடிய போகுது. கூப்பிட்ருக்கேன், நியூ இயருக்கான அலப்பறையை பார்க்கலாம். மோஸ்ட்லி அதிகமாக அலப்பறைகள் செய்ய மாட்டாங்க, அந்தளவுக்கு நல்ல பசங்க. அதனால் தாராளமாக நம்பலாம். ஓகே, அதுவும் இன்னொன்று நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணாமல் இருந்துருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து டிவி எடுத்திருந்தோம் மீன்ஸ் ஆல்ரெடியே டிவி வாங்கிட்டேன். நம்ம கோபுரம் வாங்குறதுக்கு முன்னாடியே டிவி பை பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கான இஎம்ஐயும் போயிட்டுருக்கு. எல்லாத்துக்குமே நான் தாங்க பார்த்துட்ருக்கேன், எல்லாமே நான் தான் பார்த்துட்ருக்கேன். நான் வீட்டை வந்து எதுக்குமே நான் வந்து இது பண்ணலை, எல்லாமே நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். நான் வீட்டில் கேட்டாங்கன்றதுக்காக நான் வந்து எடுத்து கொடுத்துட்டேன், யோசிக்கவே இல்லைங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கேட்டாருன்றதுக்காக நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஏன்னா நம்ம ஒர்க்கு போன 2nd monthலேயே எடுத்து கொடுத்துட்டோம். அந்த யோசனையே எனக்கு வரல. வீட்டில் ஏதோ கேட்டுட்டாங்க அப்படின்ற நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட நான் சொல்லவே இல்லை. நீங்கள் கேட்டாங்க, ஈவினிங்லாம் வந்து போயிட்டு புக் பண்ணிட்டு வந்துட்டாங்க டிவி. ஏன்னா எங்கள் அப்பா வந்து நான் எது கேட்டாலும் இல்லைன்னு சொன்னதே கிடையாது. எப்படியாவது வாங்கி கொடுத்துருவார். என்ன இருந்தாலும் சரி, கேட்டுட்டான் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நேரம் கூட ஆகலாம். எப்படி சொல்கிறது, ஒரு 1 week 2 weeks 1 month கூட ஆகலாம், ஆனால் வாங்கி கொடுத்துருவார் எனக்கு. அதே மாதிரி தாங்க எனக்கும் அப்படி தான். ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டேன் அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு 1 month தான் தள்ளி போகும். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து பை பண்ணிடுவோம். அதை விட்டு எனக்கு மைண்டு மாறவே மாறாது. ஆனால் எங்கள் அப்பா காலையில் கேட்டார், என்னால் அதை அந்த சிந்தனையிலேருந்து என்னால் வெளியே வரவே முடியல. காலையில் கேட்டார், எதுவுமே சொல்லாமல் கம்முன்னு வந்துட்டேன். டிவியா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டேன். ஈவினிங்காக போய் புக் பண்ணுறாங்க. நைட்டு 8 மணி ஆச்சு நான் புக் பண்ணுறதுக்கு. ஏன்னா எல்லாமே
இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணிவிட்டு வந்துட்டோம். மறுநாள் நைட்டே மாட்டிட்டோங்க டிவியை. மறுநாள் நைட்டே வந்து வாங்கிட்டு வந்து மாட்டியாச்சு. கம்பெனிலேருந்து வந்து அவங்களே வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. வாரண்ட்டி க்ளைம் பண்ணிவிட்டு அவங்களே வந்து எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. 55 இன்ச்சு தாங்க வாங்கியிருக்கோம். எனக்கு புரியுது. செகண்ட் மந்தில் போனோடனே வீட்டுக்கு வந்து நம்ம அது பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து கொஞ்சம் அதிகம் தான். 55ன்றது உங்களுக்கு ரொம்பவே அதிகம் தான். இருந்தாலும் அவங்க வந்து கேட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக வந்து நம்ம வாங்கிட்டோம். யாருக்காகங்க செய்ய போகிறோம்? வீட்டுக்காக தானே செய்ய போகிறோம். வெளியேவா செய்ய போகிறோம்? வீட்டுக்கு செய்கிறது தான் யோசிக்க மாட்டோங்க. அதே மாதிரி தான் கேட்டாங்க, செஞ்சுட்டோம். அதே மாதிரி தாங்க பைக் கேட்டிருக்கேன். ஆனால் இன்னும் வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து சூழ்நிலை வந்து நமக்கு மாறி இருக்குது. கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது. அதனால தாங்க இப்போதைக்கு பை பண்ணாமல் இருக்கும் பைக்கை. இல்லைன்னா அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, அசால்ட்டாக வாங்கிடுவேன். ஏன்னா ஒரே வார்த்தை சொன்னதுக்கே நான் வாங்குவேன். இதுக்கெல்லாம் நான் யோசிப்பேன்னு நினைக்கிறீங்க? அதுவும் நம்ம டெய்லி யூசேஜுக்கு. நமக்கும் இந்த மாதிரி கூப்பிட்டு சுற்றணும்னு ஆசை தான். என்ன பண்ணுறது, நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்க மாட்டேங்கியே. ஒரு பைக் இருந்தால் நமக்கு மட்டும் ஏங்க இப்படியெல்லாம் நடக்குது? வேலைக்கு போகிறோம், நல்லா வேலைக்கு போகிறோம், குடும்பத்தை ஒழுங்காக பார்த்துக்கிறோம். அதாவது வீட்டில் நல்லா பார்த்துக்கிறோம், எல்லாமே நல்லா தான் பண்ணிகிட்ருக்கோம். வீட்டில் கேட்கறதையும் எடுத்துகிட்ருக்கோம். நமக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. இருந்துமே நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க. அதை நினச்சாதாங்க கடுப்பாகுது. என்ன பண்ணுறது? வாழ்க்கை நம்மளை வந்து மாறி இன்னும் பின்னமும் அட்டக்கட்டுது, கடுப்பாகுது. இப்படி தாங்க லோடு வந்து இது பண்ணுவாங்க. காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், இப்படி தான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். கண்டெய்னர், பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இப்படி தான் டிரான்ஸ்போர்ட் ஆகும். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஓகே, இங்கேருந்து வருங்க நம்ம ஹோட்டல் வியூ நல்லா இருக்கும். நல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற இடம் இல்லையா, நல்லா தான் இருக்கும். ஓகே, வந்தாச்சு. நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நம்ம ஹோட்டலோடைய டீட்டெயில்ஸை வந்து நம்ம எப்பயுமே கீழே கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஆனால் மறந்துடுறேன், ஏன்னு தான் தெரியல. என்றாது காலையில் ஒரே வண்டி கூட இல்லை, டூ வீலரு. எல்லாம் லீவ் போட்டாங்களோ? ஓகேங்க, ஈவினிங் பார்க்கலாம்.